இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பீடு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் வெர்சஸ் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீடு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒப்பீடு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? அவங்க பண்ணுற அந்த லூட்டி அடிக்கிறாங்க பாருங்க அந்த ஒவ்வொரு ஊர்லையும், அதுவும் யாரும் எதிர்பார்க்காதது. பட் that proves they are only fans. அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் கிடையாது. அப்போ எம்ஜிஆருக்கு மட்டும் என்ன தொண்டர்களாக இருந்தாங்கன்னா, எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே தொண்டர்களாக மாறும்போது கட்டுப்பட்டாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி அவங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு பிரமிப்போ ஒரு தலைவருக்குரிய மரியாதையோ இல்லை. விஜயை வந்து இன்னும் அவங்க ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. ஒரு அது என்னது ஒரு மாஸ் ஆக்டர் அப்படித்தான் பார்க்குறாங்க, ஒரு ஹீரோ. ஒரு சினிமா நடிகருக்கும் ஒரு ரசிகருக்கும் உள்ள உறவு தான் அங்கே இருக்குதே தவிர, அரசியலில் வந்து அவருக்கு கிஞ்சித்தும் இடம் அவருடைய ரசிகர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. எங்கள் விஜயை போய் ஒரு விரல் நுனியில் தொட முடியுமா சொல்லுங்க? ரஜினிகாந்தை தொட முடியுமா? ரஜினிகாந்த் எப்படி இப்படி கையை கட்டிக்கிட்டு நின்னாரு? விஜயகாந்த் நல்லா எல்லாரோடையும் அன்பா சிநேகமாக தான் இருந்தார். முதல் முறை 12% ஓட்டு விழுந்துச்சு. உடனே எதிர்கட்சி தலைவரெல்லாம் ஆனார். அப்போ என்ன சொன்னார்? எங்கள் ஓட்டில் தான் இவங்க ஜெயிச்சாங்கன்ட்டு பிரேமலதா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அம்மா சிஎம்மாக இருக்குன்னா அது எங்கள் ஓட்டு தான் அப்படின்னு. அவர் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரில. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி இதை செய்யுங்கன்னு அவர் போய் செய்கிறாரு. இந்த ஷூட்டிங் செய்ய போகிற மாதிரியே போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்து உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்படி இல்லை. இதே மாதிரி பெரிய செல்வாக்கோடு வந்து விஜயகாந்த் கட்சி இப்போ ஒரு கூட்டணி கட்சி ஆயிடுச்சு. இல்லைன்னா அது ஆளுங்கட்சியாக வந்திருக்க வேண்டியது. அதனால காலம் பதில் சொல்லும். இன்னும் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்கணும். விஜய் வந்து அதில் 10% கூட முயற்சி எடுக்கலாம். ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பீடு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் வெர்சஸ் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீடு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒப்பீடு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போ விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து அபரிமிதமான கூட்டம். அது வந்து எல்லாரையுமே அப்படியே வியக்க வைக்கின்ற ஒரு வியப்பின் குறியீடு தான். இவ்வளவு கூட்டம் வந்து அவரையும் எதிர்பார்க்கல, அவரை தூண்டி விட்டவர்களும் எதிர்பார்க்கல, ரசிகர்களும் எதிர்பார்க்கல. இன்னொன்று வந்து அவங்க பண்ணுற அந்த லூட்டி அடிக்கிறாங்க பாருங்க அந்த ஒவ்வொரு ஊர்லையும், அதுவும் யாரும் எதிர்பார்க்காதது. பட் that proves they are only fans. அவங்க வந்து ஃபேன்ஸ் தான். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் கிடையாது. அப்போ எம்ஜிஆருக்கு மட்டும் என்ன தொண்டர்களாக இருந்தாங்கன்னா, எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே தொண்டர்களாக மாறும்போது கட்டுப்பட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து மாட்டுக்கார வேலன் ஷூட்டிங் வைகை டேமில் நடக்குது. இப்படி இந்த கூட்டம் அப்படியே சுற்றி நிற்கும். இந்த இடத்துல 2-3 கேமரா இருக்குது, ஆளுகள்லாம் உட்காந்துருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படியே சுற்றி உட்காந்துருப்பாங்க. அங்கே அந்த கேமரா செட் பண்ணிவிட்டு கூப்பிடுங்கன்னு எம்ஜிஆர் சொல்லி ஒரு ஓரமாக சேர் போட்டு உட்காந்துருப்பார். வச்சுட்டு கூப்பிடுவாங்க. வந்து நின்று கேமரா வழியாக பார்த்தா ஆள் தான் தெரியும், 100 பேர் நிற்கிறதான் தெரியும். நீங்கள் வச்சுட்டு கூப்பிடுங்க, ஆட்களை ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னுவார். எம்ஜிஆர் இந்த கேமராவில் பார்த்துக்கிட்டு இப்படிம்பார். இப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல அந்த கூட்டம் அப்படியே விலகும், கடல் விலகுன மாதிரி. சரியா? போதும் நின்றுங்க அப்படின்னா நின்றோம். அந்த மாதிரி எம்ஜிஆருடைய விரல் அசைவுக்கு கூட்டம் கட்டுப்படும். சரி, அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்க்கல அப்படின்னா அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்த உடனே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒன்றும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும்னு ஒரு லாரியில் தண்ணி மட்டும் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இந்த மாதிரி செடியை பிடுங்கிறது, செடியை தொட்டியை தூக்கி போடுறது, வைக்கிறது, இந்த அட்டூழியம்லாம் பண்ண மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் வந்து எல்லாம் விசிலடிச்சாங்க கூட்டம்னு சொல்கிறது இந்த டிராயர் கூட்டம். வடிவேலு மாதிரி ஜட்டி தெரிகிற மாதிரி வேட்டி கட்டிட்டு போகிறவங்க எங்கள் ஊர்லேயும் உண்டு. ஒரு தடவை போலீஸ் இதே மாதிரி தான் அடிச்சிச்சு. வேட்டியை உருவிக்கிட்டு வெறும் அன்றாயரோட விட்டு அடித்து இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டி இந்த கையை பின்னால் அவன் வேட்டியிலேயே கட்டி ரோட்டு நெடுக கூட்டு வந்தது, ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஒரு கருப்பு டிராயரு அல்லது ஒரு சிவப்பு பிரீஃப்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. போட்டு அதுக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிட்டு திரிவாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சேட்டை பண்ணுற ஆட்கள்லாம் உண்டு.
ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் இஸ் ப்ரெசன்ட்னா அது தெய்வ சன்னிதானம் மாதிரி இருக்கும். எல்லாரும் அப்படி ஒரு தெய்வத்தை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பிரம்மையில் ஒரு வியப்பில் இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி எதையும் உடைக்க மாட்டாங்க. எப்போ வந்து இந்த மாதிரி இந்த ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக வருவாங்கன்னா படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆருடைய ஆவி இறங்கின மாதிரி தான் இருக்கும். எல்லா ரசிகர்களும் ஒரு 50%, 40%, 90%, 70% எம்ஜிஆராக தான் வருவாங்க. அப்படியே உற்சாகமாக துள்ளுறது வைக்கிறது. அந்த நேரம் இந்த டிவைடரை தள்ளி விடுறது, ரோட்டில் இருக்கிற டிவைடரை ஏதாவது ஒரு போர்டு இருந்துச்சுன்னா அதை தூக்கி எறிகிறது. இந்த மாதிரி சிலர், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் வந்து அப்படியே உற்சாக ததும்பி போய் ஒரே துள்ளலோடு இருக்கிறவங்க 1-2 பேர் இருப்பாங்க. மற்றபடி வந்து எம்ஜிஆர் வர்ற கூட்டம் அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, அமைதியாக இருக்கும். 6 மணி நேரம் 7 மணி நேரம், இன்னைக்கு 4 மணிக்கு வர்றேன்னு அவர் நைட்டு 2 மணிக்கு வருவார். அப்படியே இருக்கும் கூட்டம் அசையாமல். அந்த ஒரு அப்போ அவங்க வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க. ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆருடைய விரலசைவுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அது அந்த காலம் இந்த காலம் அப்படி பிரிச்சு அப்படியும் நீங்க பாருங்க, இந்த காலமா இருந்தாலும் அவர் வந்து அவங்க ஒரு தலைவர், இவர் நமக்கு நல்ல வழிகாட்டுறவர், இவர் வந்து நமக்கு வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நீங்க எம்ஜிஆர் படத்துல பாட்டுக்கிட்டெல்லாம் பாருங்க, நமக்கு ஒரு நல்ல அந்த திமுக ஆட்சி வந்துட்டா நமக்கு வாழ்க்கை சுபிட்சமாகும், நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அந்த தலைவனை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கை சுபிட்சமாகும், நல்லா இருப்போம், நமக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு போகும்போது அவன் ஏன் அப்படி துள்ளுறான்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு மகிழ்ச்சி வருது, அந்த மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் வருது. இப்போ எம்ஜிஆரை வந்து பார்த்து பேசணும், எம்ஜிஆர் கூட்டத்துக்கு வர்றவங்களும் அவர் முகத்தை அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட அவங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க. இன்னும் இது பேசினாரு அது பேசினாருன்றதெல்லாம் திமுக காரங்க தான் கவனிச்சுட்டு பேசுவாங்க, ஏதாவது குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆரை பார்க்குறோம், அவ்வளோதான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு, அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு, இதுதான் பேசு பொருளாக இருக்குமே தவிர அவர் என்ன கண்டென்ட் பேசினாருன்றது யாருக்கும் பெரிய விஷயமே கிடையாது. அவரை பார்க்குறோம். இப்போது விஜய் ரசிகர்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி அவங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு பிரமிப்போ ஒரு தலைவருக்குரிய மரியாதையோ இல்லை. விஜயை வந்து இன்னும் அவங்க ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க, ஒரு அது என்னன்னது ஒரு மாஸ் ஆக்டர் அப்படித்தான் பார்க்குறாங்க, ஒரு ஹீரோ அப்படி பார்க்குறாங்களே தவிர ஒரு சினிமா நடிகருக்கும் ஒரு ரசிகருக்கும் உள்ள உறவு தான் அங்கே இருக்குதே தவிர அரசியலில் வந்து அவருக்கு கிஞ்சித்தும் இடம் அவருடைய ரசிகர்கள் இன்னும் கொடுக்கவில்லை, இன்னும் கொடுக்கல. இப்போ இவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா? நம்ப முடியாது. ஏன்னா ஒரு தடவை எம்ஜிஆர் தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு வர்றாரு, வரும்போது அண்ணே இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச தொகுதி. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, இல்லை இந்த தடவையும் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிக்கும்ன்ற. ஏன்னே எவ்வளோ கூட்டம், எப்படி நீங்கள் வந்த உடனே மேடையில் ஏறினோன்னு கைத்தட்டல் பார்த்தீங்கல்ல அப்படின்னா, மேடையில் ஏறின பிறகு தானே அப்படின்றார் எம்ஜிஆர். என்னானே அப்படின்னா, அவங்க எனக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தால் என் கார் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எந்திரிச்சுன்னு கை தட்டுவாங்க, எந்திரிச்சிருவாங்க எல்லாரும், எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு. இவங்க அப்படி இல்லை, இவங்க எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. நான் மேடைக்கு வந்த பிறகு தான் என்னை பார்த்து கை தட்டினாங்க. இவங்கெல்லாம் சினிமா ஹீரோ, சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம். என்னை பார்த்த உடனே ஒரு உற்சாகத்தில் ஹை எம்ஜிஆர் அப்படின்னு கை தட்டினாங்களே தவிர என்னுடைய ஃபாலோயர்ஸோ என்னுடைய சப்போர்ட்டர்ஸோ கிடையாது. அதனால் இந்த தடவை இங்கே கம்யூனிஸ்ட் தான் ஜெயிக்கும்னாரு, அது மாதிரி தான் ஜெயிச்சுது. அப்போ அவர் எவ்வளோ தூரம் மக்களுடைய ஒரு கைதட்டல் ஒலியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. தாவைக்காரங்க கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க. சிஎம்மா அவரை பார்த்துக்கிட்டு இல்லை, சிஎம்மா வரட்டும், நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, வந்து தானே படிக்கணும். படிச்சுட்டு வர்றதுன்றதுக்கெல்லாம் இப்போ அந்த காலம்லாம் போயிருச்சு. இப்போ வந்து அடிபட்டு உதப்பட்டு படிக்கிற அனுபவப்படுற காலமாக போயிருச்சு. இப்போ விஜய்க்கு வந்து சேர்ந்துருக்கிற கூட்டம் எல்லாரும் ஓட்டு போடுவாங்களான்னா எல்லாரும் பூத்துக்கே வரமாட்டாங்க. இந்த இளைஞர்கள் வந்து ஓட்டு போடவே பூத்துக்கே வரமாட்டாங்க, வேற யாருக்கும் போடுவாங்கன்னுலாம் நான் சொல்லலை. அவ்வளவு பொறுப்பெல்லாம் வந்து போடுறவங்க இதில் இருந்து இந்த 100 பேரில் ஒரு 60 பேர் தான் இருக்கும். அதனால இது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. எல்லாரையும் இந்த மீடியாக்காரங்க போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வடிவேலு சொன்ன மாதிரி மைக்கை வாய்க்குள்ளே கொடுக்காத குறையா கேட்குறாங்க. எதிர்காலம் ஒரு இருக்கலாம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதுல தான் அவருடைய தலைமைத்துவ பண்பு தெரியும்.
அவர் வந்து அதுக்கு முன்னாடி எல்லா கட்சியினுடைய வரலாறை படிக்கணும். அவர் என்ன படிச்சிருக்க போறாரு? யாரையாவது உட்கார சொல்லி சொல்லி கேட்டிருப்பாரு. அவர் வந்து படித்து அறிந்து அது பற்றி டிஸ்கஸ் பண்ணி, இப்போ எம்ஜிஆர்லாம் சும்மா ஒன்றும் அரசியலுக்கு வரலாமா? முதல்ல அவர் எம்எல்சியாக இருக்கார் 62, அப்புறம் சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருக்கிறாரு, அப்புறம் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு 62லேயே போனார். அப்போ தான் அண்ணா வந்து உன் முகத்தை காட்டு, எனக்கு வந்து 30 லட்சம் ஓட்டு விழும், தேர்தல் நிதி முக்கியமில்ல, நீ வாப்பான்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்படி எலெக்ஷன் 62லேயே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. 67ல் குண்டு சுட்டு கிடந்தார். அதனாலேயே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி அவர் இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு சட்டமன்ற அனுபவம் இருந்துச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவர் மேல் சபை உறுப்பினராக உட்கார்ந்து இருந்தார். கட்சிக்காரங்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது. தொடர்ந்து கட்சிக்காரங்க வந்து அவரை பார்க்க வைக்க இருந்தாங்க. அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களை அணுகி வெள்ளச்சேதம் ஏற்பட்டாலும், நெருப்பு விபத்து ஏற்பட்டாலும், குடிசைகள் தீப்பற்றி இருந்தாலும் உடனே அவருடைய ரசிகர்கள் போய் உதவி செய்வாங்க. அப்படி மக்களோடு அவர் நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தார். அவரை கையை பிடிச்சிக்கிட்டே காரில் ஓடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் இப்படி டாட்டா சொல்லுவார்ல, க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இப்படி கையை பிடிச்சிக்கிட்டே ஓடுவாங்க எல்லாரும். கார் ஸ்லோவாக போகும், அவங்க கையில் அப்படி நகை கீறல் இருக்கும். அப்படி போவாங்க, ஓடி போய் காலை கட்டி பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணி ஒருத்தவங்க, ஒரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அத்தை அண்ணன் அப்படி தானே கூப்பிடுவோம், ஓடி போய் பாணி நோட்டில் எம்ஜிஆர் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. கையில் ஒரு குழந்தையோட போனாங்க. குழந்தைய அப்படியே அவர் பாதத்தில் வச்சுட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு அண்ணன் எல்லாரும் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் எம்ஜிஆர் சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். கட்டி பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அச்சோ நமக்கு என்ன எடுத்துட்டாங்க. கையை எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்காந்துருந்தாங்களாம். அவங்களே என்கிட்ட சொன்னது. நாங்கள் படகோட்டி படம் பார்த்துட்டு தங்கம் தியேட்டர்ல இருந்து நடந்து வர்றோம். அப்படி எப்போவுமே படம் பார்த்துட்டு வந்தால் அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே வருவோம். அப்போ அந்த அண்ணி, அவங்க அம்மா, அந்த அத்தை, நான், என் தங்கச்சி எல்லாருமே வர்றோம். ஒரு 7-8 பேர் வர்றோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அப்படி கட்டி பிடிச்சிட்டேன் ராஜி. அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரே இதாக இருக்குது, அப்படியே ஒரு தட்டா மாலை சுற்றின மாதிரி அவரை சுற்றலையே, சுற்றி இருக்கலாமே, செய்யாமல் விட்டுட்டாமேன்ட்டு நான் அப்படியே கற்பனையில் நினச்சி ஒரு 10-15 நாள் எனக்கு சாப்பாடு செல்லலை, ஒன்றும் செல்லலை. அப்படியே உட்காந்துருந்தேன். ஐயோ அந்த பிள்ளைக்கு என்னமோ ஆகிப்போச்சு, பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குது, என்னமோ ஆகிப்போச்சுன்னு வீட்டில எல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்றாங்க. எங்கள் விஜயை போய் ஒரு விரல் நுனியில் தொட முடியுமா சொல்லுங்கள்? ரஜினிகாந்தை தொட முடியுமா? ரஜினிகாந்த் எப்படி இப்படி கையை கட்டிக்கிட்டு நின்னாரு? எம்ஜிஆருக்குன்னு தானே கிட்னி மாற்றினாங்க, எம்ஜிஆர் தானே வந்தார், ரசிகர்கள் தொட்டாங்கல்ல. மக்களோடு மக்களாக இணைந்து வரும்போது தான் அது வந்து மக்கள் தலைவராக முடியும். இல்லைன்னா இப்போ விஜயகாந்த் நல்லா எல்லாரோடையும் அன்பா ஸ்நேகமாக தான் இருந்தார். முதல் முறை 12% ஓட்டு விழுந்துச்சு. உடனே எதிர்கட்சி தலைவரெல்லாம் ஆனார். அப்போ என்ன சொன்னார்? எங்கள் ஓட்டில் தான் இவங்க ஜெயிச்சாங்கன்ட்டு பிரேமலதா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அம்மா சிஎம்மாக இருக்குன்னா அது எங்கள் ஓட்டு தான் அப்படின்னு அந்த தேமுதிக கட்சிக்காரங்க எல்லாரும் நினைக்க, அதை மாதிரி பேச, ஜெயலலிதா ஒவ்வொருத்தரையாக விலைக்கு வாங்கி இங்கிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. ஒடியா அங்கேருந்து இங்கே வா அப்படின்ட்டு. முடிஞ்சதா அவங்க கதை? அந்த ஷாக்கு தான் விஜயகாந்துக்கு அப்போ தாங்கவே முடியலை. என்னடா நமக்கு ரசிகர் மன்ற தலைவனாக இருந்தவே, நமக்கு உற்று துணையாக இருந்தவே, இப்போ காசு கொடுத்தவன அந்த அம்மாட்ட போயிட்டேன், இதுதான் அரசியலா? அரசியல் இவ்வளோ பெரிய துரோக பள்ளமா அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னெலாம் இப்போ ஒரு பேட்டியில் பார்த்தேன். அதனால முதல் முறையாக ரசிகர்கள் வருவது இயற்கை. எம்ஜிஆரை கட்சியை விட்டு விளக்குனோன்னு அவர் சத்யா ஸ்டூடியோவிலேருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் ஸ்டூடியோ வாசலில். சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா காரில் வந்து நெருங்கின கூட்டம். உடனே காரை விட்டு இறங்கிட்டார். இவ்வளோ பேர் நம்மளை நடந்து வர்றாங்க, கார் பின்னாடியே வர்றாங்க, ஒரு 10,000 பேர், ரோடே ஃபுல்லாக இருக்குது. அப்போ அவர் இறங்கி சரின்னு நடந்து அப்புறம் கொஞ்சம் கூட்டம் கலைஞ்ச பிறகு வீடு போய் சேர்றாரு. அப்படி கூடவே வந்த ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா அவரால் உதவி பெற்றவர்கள், அவரால் தங்களுடைய கவலைகள் தீர்க்கப்பட்டவர்கள், மறக்கடிக்கப்பட்டவர்கள். அப்படி இப்போ விஜய் வந்திருக்கிறது ஒரு நல்ல அடையாளம் அந்த கூட்டம். ஆனால் இதை வந்து கட்டுக்கோப்பாக அவர் கொண்டு வரணும். கட்சி வரலாறு, கொள்கை இதெல்லாம் படித்து அவர் ஒரு தலைவராகணும். முழுக்க அரசியல் சிந்தனையோடு இருக்கணும். அவர் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரில. யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி இதை செய்யுங்கன்னு அவர் போய் செய்கிறாரு. இந்த ஷூட்டிங் செய்ய போகிற மாதிரியே போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்து உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்படி இல்லை.
எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பகலில் யார் டிஸ்கோ சாந்தி அப்பா ஆனந்தன் சொல்லியிருப்பாப்ல, பகலில் நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கெங்கே பொதுக்கூட்டம் என்னென்ன பேசணும்னு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எம்ஜிஆர் பேசுவார். ஒரு ராஜாங்க தோரணையில் தான் நடக்கும் கட்சி. அதாவது காலையில் டிஸ்கஸ் பண்ணுவோம், முக்கிய பிரதானிகள் மந்திரி பிரதானிகளோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி. நைட்டு நாங்கள் போய் பேசிட்டுலாம் வருவோம். மறுநாள் வந்து கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, யார் யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, திமுககாரங்க என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்குறதுன்றது மறுநாள் டிஸ்கஷன் நடக்கும். அதே இடத்துல நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், ஒர்க் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி. அப்படி ஒரு அரசாங்கம் மாதிரி தான் எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் நடத்தினார். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா, விஜய் என்ன போட்டார்? அப்போ அவர் படிக்க வேண்டியதே இன்னும் நிறைய இருக்குது. வரலாம், அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஆனால் அதை இப்போ வந்து நம்ம முன்கூட்டி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு விஜயகாந்த் தோல்வி அடைந்ததை தான் பார்த்துருக்கோம். ஆமாம், இதே மாதிரி பெரிய செல்வாக்கோடு வந்து விஜயகாந்த் கட்சி இப்போ ஒரு கூட்டணி கட்சி ஆயிருச்சு. இல்லைன்னா அது ஆளுங்கட்சியாக வந்திருக்க வேண்டியது. அதனால காலம் பதில் சொல்லும். இன்னும் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுக்கணும். விஜய் வந்து அதில் 10% கூட முயற்சி எடுக்கலாம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.